குமரன் மஞ்சரி எல்லாருமே அன்சீனில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை திருட்டு, இந்த திருட்டு பிரியாணி இதெல்லாம் பற்றி பேசிக்கிறாங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, இனிமேல் யாராவது என்கிட்ட வந்து நியாயத்தை பற்றி பேசுனீங்க, முதல்ல சர்க்கரையை பற்றி சொல்லு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்துட்டு அவர் சாச்சனாங்கிற பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணலை. சர்க்கரைனாலே நம்ம சாச்சனா தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை அவர் சொல்லுவார். ஸோ குட், இதை முத்துக்குமரன் கண்டுபிடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை அவர் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் மஞ்சரி, ரஞ்சித் எல்லாருமே சொல்கிறாங்க. ரஞ்சித் சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, எதையுமே க்ளோஸ் பண்ணி வைக்கிறதில்ல. இந்த கம்ப்ளைண்ட் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. எந்த பாத்திரத்தையும் மூடி வைக்கிறதில்ல, அப்புறம் அது சிங்கில் இதெல்லாம் எடுத்து போடுறதில்ல, இந்த மாதிரிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரஞ்சித் சொல்லிட்டு இருக்காரு. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, இது எல்லாமே சிவிக் சென்ஸ், அவங்களுக்காகவே தெரியணும். நம்ம எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கு இல்லாமல் இந்த பொருளெல்லாம் நம்ம காலி பண்ணுறமேனு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலை யாரோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வாயில் அண்ணாந்து விட்டு குடிச்சிட்டு வைக்கிறாங்க போல இருக்குது. அது யாருன்னு தெரியல. நான் அது கீழே கமெண்ட்ஸில் வந்து சாச்சனான்னு பார்த்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. நான் அது கவனிச்சதில்லை. அந்த பொண்ணு வந்து நான் பால் மட்டும்தான் குடிப்பேன், காஃபி டீ குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ஸோ நமக்கு அதை பற்றி கன்ஃபார்ம்டாக தெரியாதனால நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணலை. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ முத்துக்குமரன் பரவாயில்ல, இந்த இடத்துல கொஞ்சம் கோவமாக கொஞ்சம் கரேஜியஸாக பேசின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் பேசுகிற அவர் விளையாடுற கேமுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் சத்தமாக தப்பை தட்டி கேட்டார்னா அவரை யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் முத்துக்குமரன் கொஞ்சம் லேக் ஆகுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சாப்பாட்டு திருட்டை பற்றி பேசிட்டு தீபக் கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் இனிமேல் உங்கள் கேப்டன்சியில் இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணேன், ஒருத்தருக்கு இருந்துட்டு மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு இல்லாமல் இப்படி காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் இந்த பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாரு. ஸோ தீபக்கும் லேசில் விடுற ஆள் கிடையாது. அண்ட் ஆல்சோ முத்துக்குமரன் இன்னும் கொஞ்சம் போல்டாக கரேஜஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பித்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.